அனைவருக்கும் வணக்கம். நான் உண்மையற்றோ செல்வராம், திருச்சி மாவட்டம் முசிறியிலிருந்து. இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகங்கள், பல விதமான யோகங்கள் ஒரு ஜாதகத்துல இருக்கு. அதே மாதிரி தோஷங்களும் இருக்கு. இப்படி யோகம், எல்லா யோகமும் சரியா செயல்பட்டு நன்மை செஞ்சிருதா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ இந்த பதிவுல மாளவியா யோகத்தை பத்தி பார்க்க போறோம். அது எந்த அளவுக்கு இருந்தா யோகமா இருக்கும், எந்த மாதிரி இருந்தா யோகம் பங்கம் ஆகி போயிடும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அந்த யோகத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விளக்கம். இப்போ இந்த ஜோதிடம், ஜாதகம் இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான். மொத்த தலையெழுத்தையும் மாத்துறது கிடையாது. இந்த உலகத்துல யாராலையும் யாருக்கும் மொத்த தலையெழுத்தெல்லாம் மாத்தி கொடுக்க முடியாது. சரி, அப்படி இருக்கப்ப இந்த வழிபாடு, பரிகாரம் எல்லாம் எதுக்குன்னு ஒரு கேள்வி வரும். அது பொய்யின் அர்த்தம் கிடையாது. அதுக்காக தலையெழுத்தை மாற்ற முடியாது அப்படின்றதுனால அதெல்லாம் பொய்யின் அர்த்தம் இல்லை. அதெல்லாம் உண்மைதான். ஜாதக தகுதிக்குள்ளதான் நல்லது நடக்கும். நம்ம ஜாதக தகுதி, பொருளாதார லெவல் எந்த அளவுக்கு வாழணும்னு இருக்கோ அந்த தகுதிக்குள்ள நல்லது நடக்கும். இப்ப அது புரியுற மாதிரி சொல்லணும்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோன்னு சொல்றேன். ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு விதி இருக்குன்னா, கோயிலுக்கு போனாலும் போகலைனாலும் பரிகாரம் பண்ணாலும் பண்ணலைனாலும் 500 ரூபாய் சம்பாதிப்பார். ஏன்னா அவரு வாழ்ந்தாகணும். அதே கோயிலுக்கு போய் வழிபாடு, பரிகாரம் இதெல்லாம் செஞ்சார்னா 900 ரூபாய் சம்பாதிப்பார். ஏன்னா அவர் 100 சம்பாதிக்கணும் தானே விதி. அதனால 1000 ரூபாய் தொட முடியாது. இந்த மாதிரி ஜாதக தகுதிக்குள்ள மட்டும்தான் நல்லது நடக்கும், எந்த பரிகாரம் பண்ணாலும் வழிபாடு பண்ணாலும். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த பதிவுல மாளவியா யோகம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நிறைய பேர் இதை பத்தி நிறைய பெரிய பெரிய ஜோசியர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த பதிவுல நான் பதிவு பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா, மாளவியா யோகம் அப்படின்னா அது எப்படி உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ராசி, நட்சத்திரம், லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் அது மாளவியா யோகம். சரி, அதனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல மனைவி மக்கள். ஆண் ஜாதகமா இருந்தா நல்ல மனைவி, பெண் ஜாதகமா இருந்தா நல்ல கணவன், நல்ல கணவன் மனைவி அமைகிறது. குழந்தைகள் நல்ல குழந்தைகளா அமைகிறது. மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம், வாழ்க்கையில என்னென்ன சுகம், சந்தோஷம்லாம் இருக்கோ அதெல்லாம் கிடைக்க வைக்கிறது தான் இந்த மாளவியா யோகத்துடைய பலன். ஆனா சுக்கிரனால வருது இல்லைங்களா? அதனால இப்போ சுக்கிரன் ஆட்சி உச்சமா இல்லாதவங்க கூட நிறைய பேர் நல்லா இருக்காங்க. ஆனா சுக்கிரன் ஆட்சி உச்சமா வந்து இந்த மாளவியா யோகம் இருந்தும் கூட நல்லா இல்லாம உள்ளவங்களும் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சுக்கிரன் உச்சமாவோ, அதாவது மீனராசியில் இருந்தாலோ அல்லது ரிஷபம், துலாம்ல ஆட்சியா இருந்தாலோ அது வந்து மாளவியா யோகம். அப்படி இருந்தும் அந்த மாளவியா யோகம் இல்லாம இருக்கிறதுக்கான, அந்த பலன்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா யோகத்துக்குமே அந்த யோக பங்கம் ஆகிறதுக்கான ரூல்ஸும் விதிமுறைகளும் பாரம்பரிய ஜோசியத்துல இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு வைங்களேன், ஆனா நல்லது நடக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாளவியா யோகம் இருந்தும் அவருடைய ஜாதகத்துல குருவும் சனியும் சேர்ந்து இருக்க கூடாது, அல்லது குருவும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூடாது, அல்லது குரு மட்டும் சனியவோ அல்லது சனி மட்டும் குருவையோ பார்த்துக்க கூடாது. பலமா 2 பேரும் சம்பந்தப்படக்கூடாது. அதாவது சனியோட நட்சத்திரத்துல குருவோ அல்லது குருவோட நட்சத்திரத்துல சனியோ இருந்தாலும் அதுவும் பலம் தான். அல்லது குருவை மட்டும் சனி பார்த்தாலோ அல்லது சனியை மட்டும் குரு பார்த்தாலோ, இப்போ குருவுக்கு பாத்தீங்கன்னா 5, 7, 9ஆம் பார்வை, சனிக்கு 3, 7, 10ஆம் பார்வை. இந்த மாதிரி இருந்தா அந்த மாளவியா யோகம் செயல்படாது. அதாவது அந்த மாளவியா யோகத்துக்கு உண்டான முழுமையான பலன் அப்படின்றது கிடைக்காது. நம்ம மாளவியா யோகம் இருக்கு, ஆஹா ஓஹோ சூப்பரா வந்துருவோம் இருப்பான் அப்படின்லாம் கற்பனை பண்ண வேண்டாம். அப்படி இந்த அமைப்பு எதுவுமே இல்லை. அதாவது குரு சனி பார்க்கலாம், ஆனாலும் நல்லா இல்லையே
அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாளவியா யோகத்துல குருவும் சனியும் பலமா சம்பந்தப்படக்கூடாது. சம்பந்தப்பட்டா இந்த யோகம் பங்கமாகிடும். அடுத்ததா சுக்கிரனும் கேதுவும் சம்பந்தப்படக்கூடாது. ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடாது, சமசப்தமா பார்த்துக்க கூடாது. அப்படி இருந்தால் இந்த மாளவியா யோகம் செயல்படும். ஒருவேளை ஒன்னா இருந்துட்டாலோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தமா பார்த்துக்கிட்டாலோ இந்த மாளவியா யோகம் பங்கமாகி போயிடும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பலன் இருக்காது. இப்போ இந்த மாளவியா யோகம் செயல்படணும் அப்படின்னா, நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல குருவும் சனியும் சம்பந்தப்படக்கூடாது. ஒண்ணு. அடுத்ததா சுக்கிரனும் கேதுவும் சம்பந்தப்படக்கூடாது. பலமா சம்பந்தப்படாமல் இருந்தா மட்டும்தான் இந்த மாளவியா யோகம் யோகமா இருக்கும். இல்லைன்னா யோகம் பங்கமாகிரும். இதுதான் உண்மை. இப்போ உதாரணமா இந்த ஜாதகத்தை பாருங்களேன். இப்போ இந்த ஜாதகருக்கு என்ன லக்கணம் பாருங்க. கும்ப லக்கணம். இவருக்கு சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு துலாம்ல. துலாம்ல ஆட்சியா இருந்தும் இப்ப அவருக்கு வயசு என்ன, 29க்கு மேல ஆச்சு, 30 வயசு ஆக போகுது. ஆனா இன்னமும் இவரு நிரந்தரமான நிலையான ஒரு தொழில் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதான் மாளவியா யோகம் இருக்குது. 30 வயசு ஆக போகுது, நல்லா இருக்கலாமே. இவரு பிறந்தப்ப பாத்தீங்கன்னா, இவரு கடக ராசி, பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்திருக்காரு. பிறந்தப்ப சனி திசை. இப்போ கேது திசையில ராகு புத்தி நடக்குது. கேது திசையில இப்ப ராகு புத்தி நடக்குது. ஆனா இந்த மாளவியா யோகம் இருந்தும் பெருசா இவர் லைஃப்ல முன்னேற்றம்லாம் எதுவுமே கிடையாது. அந்த இன்னும் கல்யாணம் கூட ஆகல. மாளவியா யோகத்துக்கு உண்டான பலன்கள் என்னென்னவோ அதெல்லாம் எதுவுமே பெருசா இவருக்கு இன்னும் கிடைக்கல. இந்த ஜாதகத்தை பாருங்க. இந்த உதாரண ஜாதகத்தை சனி கும்பத்துல இருந்து விருச்சிகத்துல இருக்க குருவை 10ஆம் பார்வையா பாக்குறாரு. குரு சனியோட நட்சத்திரத்துல இருக்காரு. குருவும் சனியும் பலமா சம்பந்தப்பட்டாங்களா? அடுத்தது பாருங்க, மேசத்துல கேது இருந்து, துலாம்ல சுக்கிரன் இருந்து, சுக்கிரனும் கேதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சுக்கிரன் ஆட்சியாவே இருந்தாலும், மாளவியா யோகமே இருந்தாலும், இப்படி குருவும் சனியும் மட்டும் சம்பந்தப்பட்டாலும் சரி, அல்லது சுக்கிரனும் கேது மட்டும் சம்பந்தப்பட்டாலும் சரி, அந்த மாளவியா யோகம் வேலை செய்யாது. அதாவது எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் ஏற்படாது. இதுதான் உண்மை. இப்ப இவர் இந்த உதாரண ஜாதகத்துல பாருங்க, சுக்கிரனும் கேதுவும் சம்பந்தப்பட்டிருக்கு, குருவும் சனியும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால இந்த ஜாதகருக்கு இந்த மாளவியா யோகம் எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை கொடுக்காது. சரி, இப்போ கேது திசை நடக்குது, அடுத்து சுக்கிர திசையில வேலை செய்யும் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அதாவது யோகம் அப்படின்னு இருந்துட்டாலே அது ஜாதகத்துல அடிப்படையா ஒரு அஸ்திவாரம் மாதிரி அந்த யோகம்ன்றது இருக்குது. அதுக்கு உண்டான வாழ்க்கைய அது திசை தான் கொடுக்கின்ற அவசியம் கிடையாது. புத்தி வந்தாலும் கொடுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு யோகம் இருக்கு அப்படின்னா திசையில கோடி ரூபாய் கொடுக்குது அப்படின்னா புத்தியில லட்ச ரூபாயாவது கொடுக்கணும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் எதுவுமே நடக்கல. சரி, புத்தியில இல்லைன்னா அந்த இடத்துலயாவது கொடுக்கணும். பிறந்தப்ப சனி திசை, அதுக்கப்புறம் புதன் திசை, இப்ப கேது திசை. இதுல எல்லா புத்திகள்லயுமே சுக்கிரனுடைய அந்தரங்கள் வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் எந்த அதிசயமும் நடக்கல. இதுக்கு காரணம் இந்த மாளவியா யோகம் இருந்தும் இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு சனி சம்பந்தப்படுறது, சுக்கிரன் கேது சம்பந்தப்படுறது. இதனாலதான். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உண்மை அஸ்ட்ரோ செல்வராம். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.